in India, often good producing வந்து the cost cutting is equal to good producing னு சொல்லுவாங்க. In my opinion, that is not true. I always believe that good producing is spending for value. அதுக்காக காஸ்ட்டே கட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, நெகோஷியேட்டே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. அப்சல்யூட்லி பண்ணணும். எங்கள் காஸ்ட் ஹையாக இருக்கோ நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த நீங்கள் கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு வேல்யூ வருதா இல்லையான்னு அதை இவாலுவேட் பண்ணணும். ஸோ I always follow this one GIF. I don't know, யாராவது பார்த்துருக்கீங்களா இது? This kind of holds true for anything. Good, fast, cheap. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்த்தாலும் இந்த மூணில் உங்களுக்கு ரெண்டு தான் கிடைக்கும் ஒரு டைம். ஸோ I'm going to just talk about a few things that will help you get a little clarity. நம்ம பட்ஜெட் பண்ணறச்சே how can we evaluate better before the camera rolls while we are making that budget for post production, right? இந்த மீம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, I think, right? So I'm showing you this, நீங்கள்லாம் சிரிக்கிறீங்க, but I actually don't agree with this meme, to be honest. I'm in support of all the producers a little bit here, because this happens not because you don't have budget. இது நடக்கிற ரீசன் வந்து நம்ம கரெக்டாக பட்ஜெட் பண்ண மாட்டேங்கிறோம், அதை ஆக்யூரேட்டாக ஸ்கோப் பண்ண மாட்டேங்கிறோம், ரைட்? இஃப் வி accurately scope it and we are able to address the requirements of the budget, then we will not have this problem. இது மேக்ஸிமம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறது? எஸ், how many இந்த ரூமில், see a show of hands, how many people experience this with VFX? Right? It impacts a lot of things in terms of cost, in terms of timeline, in terms of quality, right? இதை எப்படி சால்வ் பண்ண முடியும் நம்மளால்? VFX, I'll give you an example. நான் I will not take any names, but I was privy to a project with எனக்கு க்ளோஸாக இருந்தவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டைரக்டர். அந்த ப்ராஜெக்டில் இபி வந்து டைரக்டர்கிட்ட சொன்னாங்க, VFX பட்ஜெட் இவ்வளோ போட்டிருக்கோன்னு. ஸோ டைரக்டர் ஆஸ்ட், இந்த நம்பர் எப்படி, how did you arrive at this number? என்ன மெத்தடாலஜி? ஒரு 10 lakhs VFX பட்ஜெட் போட்டிருக்காங்க, how did you arrive at that? இல்லை, இந்த VFX ஃபெசிலிட்டி பேசிட்டோம், அங்கே நெகோஷியேட் பண்ணி பண்ணிட்டோம். ஓ, ஸோ அவங்ககிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்களா? இல்லை, அவங்க ஸ்கிரிப்ட் படிக்கல. ஸ்கிரிப்ட் படிக்காமல் அவங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வளோ VFX இருக்குன்னு? இல்லை, சும்மா ஸ்டோரி சம்மரி சொல்லிட்டேன். ஸ்டோரி சம்மரி சொல்லிவிட்டு ஒரு VFX ஃபெசிலிட்டி வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி டீட்டெயில்ஸே டிஸ்கஸ் பண்ணாமல், ஷூட் டீட்டெயில்ஸே டிஸ்கஸ் பண்ணாமல் இங்கேருந்து நெகோஷியேஷன் நடக்கிறது ரெண்டு சைட்லேயும். அட்லீஸ்ட் ஸ்கிரிப்ட் ஷேர் பண்ண முடியல, புரியுது, பெரிய படமாக இருந்தால் a lot of times there is a confidentiality issue. You cannot necessarily share the script. At least in that time, and the VFX facility வந்து கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி they have a detailed discussion with the director. இதெல்லாம் இருக்குது, with the DOP, with the production designer. இந்த மாதிரி சீக்வன்சஸ் இருக்குது. ஒரு சீக்வன்ஸ்லேயும் உங்கள் ப்ராக்டிக்கல் பில்டு என்ன, டிஜிட்டல் பில்டு என்ன, எப்படி ஷூட் பண்ண போகிறீங்க, அதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் இந்த கொட்டேஷன் கரெக்டாக இல்லையான்னு? உங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன? நீங்கள் உங்கள் ப்ரிலிமினரி பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய வேண்டாமா இதெல்லாம்? ஸோ அதுக்கு தான் we do what is called a VFX breakdown of a script. ஸோ இந்த மாதிரி நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, we take a script, அதை ஷார்ட் பை ஷார்ட் அதை பிரேக் டவுன் பண்ணி டைரக்டர், டிஓபி அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி ஒரு சீன், ஒரு ஷார்ட், ப்ரொடக்ஷன் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, அதை எப்படி பிளான் பண்ணுறீங்க, அதை எப்படி மவுண்ட் பண்ண போகிறீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டுக்கும் நாங்கள் வந்து அதில் என்ன வேலை இருக்குது, ரோட்டோ வருமா, க்ளீனப்ஸ் வருமா, க்ரீச்சர் ஒர்க் இருக்கா, எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் we will put that down. அதுக்கப்புறம் if there are complicated action sequences, அதுக்கு வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணி
அனிபேட்டிக்ஸ் பண்ணி ப்ரீவியஸ் பண்ணி நான் நிறைய இதெல்லாம் நடக்கலைன்னு நான் சொல்ல. ஐ ஹவ் சீன் plenty ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இன் சென்னை டூ ஆல் ஆஃப் தீஸ், பட் தேர் ஆல் நாட் that many productions that are doing it, very few. அதுக்கப்புறம் we create what is called a man days estimate. Man days is basically அது என்னன்னா it's a unit of measurement. ஒரு ஷாட் விஎஃப்எக்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ டைம் எடுக்கும்னு அந்த மேண்டேஸ் எஸ்டிமேட் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேண்டே ரேட் போட்டு we can actually come up with a VFX budget, somewhat educated, informed cost. நம்ம VFX cost இவ்வளோ வரும்னு. அதுக்கப்புறம் ஸோ இவென்ச்சுவலி இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு ஃபுல் படத்துக்கும் என்னெல்லாம் ஸ்கோப் இருக்குது. அந்த மேண்டேஸ் எஸ்டிமேட் வச்சு நம்ம விஎஃப்எக்ஸ் ஃபெசிலிட்டி கிட்ட பேசலாம். நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ ஆர்டிஸ்ட் எம்ப்ளாய் பண்ண போகிறீங்க. இப்போது சில விஎஃப்எக்ஸ் ஃபெசிலிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்டேருந்து நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு ஒத்துவாங்க. ரைட்? இஃப் லெட்ஸ் சே மை ட்ரூ காஸ்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் இஸ் 5 crores. இப்போ நீங்கள் வந்து போய் நெகோஷியேட் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு 2 crores பண்ணி கொடு, அவங்க உங்களை ரெஃப்யூஸே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு 2 crores டீல் கிடச்சிடும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட் உங்கள் ரிலீஸ் டேட் அண்ட் டைம்லைன் ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ஒரு 30 விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தேவைன்னா நீங்கள் ரேட் கம்மி பண்ணடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் ஒன்லி 15 விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் போடுவாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்டர்னல் காஸ்ட் அவங்களுக்கும் ஒன்று இருக்குல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் காஸ்ட் இருக்குது. ஸோ உங்கள் ரேட் வரைக்கும் அவங்களுக்கு வரத்துக்கு தே ஹேவ் டு மேக் சம் கட்ஸ் இன்சைட். இது then affects timelines, delivery timelines. When it affects delivery timelines, என்ன ஆகுதுன்னா விஎஃப்எக்ஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல வருது. விஎஃப்எக்ஸ் லாஸ்ட் மினிட்ல வந்தால் என்ன ஆகுது, டிஐ டைம் அதிகமாகுது. டிஓபிஸ் ஹேவ் டு சிட் தேர் ஸ்டூடியோவில் till late night trying to color correct all these VFX shots. சில டைம் பாலாஜியே சொன்னார், தியேட்ரிக்கலுக்கு there are work in progress shots போகுது, அதுக்கப்புறம் ஓடிடி டெலிவரியில் அதை கரெக்ட் பண்ணி தென் தே ஆர் புட்டிங். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் நம்ம வந்து இந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆனது வந்து ஃபினிஷிங் டைம்லைன்ஸ். டிஓபிஸ் வந்து தே ஆர் சிட்டிங் ஃபார் லாங் டைம் இந்த கலர் கரெக்ஷன் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ நான் சொல்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாமே அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான். saying how do we prepare better, how do we prep better to minimize that, so that அந்த ஸ்டேஜில் வந்து we can be efficient. நமக்கு விஎஃப்எக்ஸ் ஸ்கோப் தெரிஞ்சிச்சுன்னா தென் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன விஎஃப்எக்ஸ் இருக்குன்னு நம்ம என்ன கேமராவில் ஷூட் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் விஎஃப்எக்ஸ் இருக்குது, ஃபைனல் டெலிவரபிள்ஸ் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி we can create a workflow chart. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் டெக்னிக்கல் ஒர்க் ஃப்ளோ டிசைன் அதுக்கு டிசைன் பண்ணலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் நான் அவ்வளோவா பேச மாட்டேன், பிகாஸ் அது பாலாஜி அண்ட் ரங்கா ஆர் கோயிங் டு கோ இன் டு டீட்டெயில்ஸ் ஆன் ஹெச்டிஆர் அண்ட் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஸோ ஆன். பட் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்கள் அது கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட் இன்ஃபார்ம் ஆகும். ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு டெலிவரபிள்ஸ் என்னன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ போட்டு தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ சார்ட்ஸ். இதை வந்து எவ்ரி ப்ராஜெக்ட் வி மேக் தீஸ் டெக்னிக்கல் ஒர்க் ஃப்ளோ சார்ட்ஸ், ஸோ தட் எந்த ஃபெசிலிட்டி அந்த லூப்குள்ளே வந்தாலும் தே கேன் லுக் அட் இட், தே நோ எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ், வாட் வி ஆர் ஃபாலோயிங். ஏன்னா a lot of times post-production timelines and budgets go crazy because workflow-ல வந்து inconsistencies இருக்கும். Post-productionல உங்களுக்கே தெரியும், there are so many different departments involved. Everybody has to be aligned on one workflow. அது ரொம்ப important. அது வச்சு நாங்கள் ஃபைனலாக ஒரு post-production schedule போடுவோம், டே லெவல் schedule. ஸோ ஒரு டாஸ்க் ஒரு பர்சன் அவங்களுக்கு மெட்டீரியல் எப்போ வருது, அவங்க டெலிவரபிள் என்ன, ஒரு விஎஃப்எக்ஸ் டர்ன் ஓவர், எந்த ரீலில் எந்த ஷாட் எப்போ வரப்போகுதுன்னு we will do a day level timeline all the way till final delivery, so that ப்ரொடியூசருக்கு வந்து ஃபுல் கிளாரிட்டி இருக்கணும், என் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரூ டைம்லைன் இது, அந்த டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ ரீசோர்ஸஸ் எனக்கு தேவைப்படும், மந்த்லி காஸ்ட் என்னோட இவ்வளோ வரும், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ டைம் வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தே கேன் பிளான் ஆல் த ரிலீஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஸோ ஆன்.
ஸோ இதெல்லாம் கேமரா ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணோம். இது எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக we will put a post production budget together. Just like நீங்கள்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போடுறீங்க, டீட்டெயிலில் தானே போடுறீங்க. இட்ஸ் நாட் லைக் கேமரா இவ்வளோ இது பர் டே, இந்த கேமரா கூட இவ்வளோ இந்த லென்ஸ் பேக்கேஜ் வருது, இந்த எக்யூப்மெண்ட் வருது, இவ்வளோ லைட்மென் வராங்க, அது அவங்களுக்கு பேட்டா இவ்வளோ, எல்லாம் டீட்டெயிலில் தானே போடுறீங்க உங்கள் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆல்சோ ரிக்வயர்ஸ் தட் கைண்ட் ஆஃப் டீட்டெயில்.